சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனுடன் இணைந்து தற்பொழுது அவர் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றதுக்கு பின்பு அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு இந்த சந்திப்பானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் இன்று காலை செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அதிமுகவில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது, கட்சியில் உள்ள உட்கட்சி பிரச்சனையை அவர்களே தீர்த்துக் கொள்வார்கள். அதே போல அதிமுகவில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது, நீங்கள் தான் குழப்பம் என்று கூறி வருகிறீர்கள் போன்ற பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் டெல்லி சென்றுவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்திற்கு வந்த பிறகு சேலத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். கட்சியில் யாரை சேர்ப்பது, யாரை கொண்டு வருவது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டார். இந்த கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் பிரிவுபட்ட அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து வந்தார். குறிப்பாக அதிமுகவில் டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவற்றை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் செங்கோட்டையன் கோரிக்கையாக விடுத்தார். தற்பொழுதுதான் அந்த கோரிக்கையை வலியுறுத்திதான் அவரும் அமித்ஷாவை சந்தித்தார். அமித்ஷாவை சந்தித்த பிறகு இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து வைத்து வந்தார். அந்த சந்திப்புக்கு பிறகுதான் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் மற்றும் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனுடன் அதே போல பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் உள்ளிட்டோரும் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தமிழகத்தில் நடைபெறுகின்ற வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை பலம் பொருந்திய கூட்டணியாக மாற்றுவதற்காகத்தான் இந்த முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு பேசப்பட்டு வருகிறது. இந்த கூட்டணிக்குள் கட்டாயம் டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பல தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏனென்றால் அவர்கள் அதிமுக பிளவுபட்டு இருந்தால் வாக்கு சதவீதம் பிரிந்துவிடும், இதனால் நாம் வெற்றியை எளிதில் பெற முடியாது போன்ற பல்வேறு கருத்துக்களும் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவர்களை இந்த அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த சந்திப்பு நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த கூட்டணி குறித்து வெளிப்படைத்தன்மையாக அவர்கள் பேசுவார்கள் என்றும் தற்பொழுது ஒரு கருத்துக்கள் பரவி உள்ளது. குறிப்பாக இன்னும் இந்த சந்திப்புக்கு பிறகு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களையும் தெரிவிக்குவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த சந்திப்பானது தற்பொழுது 15 நிமிடங்கள் கடந்தும் அவரது இல்லத்தில் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.